இந்த டே வரவே கூடாதுன்னு நினச்சேன். பிகாஸ் என் மாமா ஊருக்கு போகிறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் 15 டேஸ் கிட்ட பார்க்காம இருக்க போகிறேன். சத்தியமாக எப்படி இருக்க போகிறேன்னு தெரியல. 11 மணிக்கு சேலமில் ஃப்ளைட். ஸோ எல்லாருமே 6:30க்கு கிளம்பிட்டோம். கூடவே எங்கள் பிரின்ஸுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு அழகாக கிளப்பிட்டோம். போகிறதுக்கு முன்னாடி அப்பவும் பையனும் கொஞ்சம் பாருங்க, பார்க்கவே செம க்யூட்டாக இருந்துச்சு. இந்த க்யூட்டுனால என்ன மறந்துடுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் அப்படிதான் இல்லை. என் ஆளு சர்ப்ரைஸாக சாக்லேட் வாங்கி கொடுத்து புட்டெல்லாம் வச்சு விட்டு வாட்செல்லாம் கட்டி விட்டாரு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு குடும்பமே கிளம்பிட்டோம். ஃபர்ஸ்ட் டைம் பப்பு லாங் டிரைவ் கூட்டிகிட்டு போகிறோம். பப்பு ரொம்ப எக்ஸைட்டாக இருக்காரு. பார்த்தாலே தெரிஞ்சது. போகிற வேலை லைட்டாக எல்லாருக்கும் பசி எடுத்துருச்சு. ஆனால் ஹோட்டல் பக்கம் வண்டி நிறுத்திட்டோம். எல்லாரும் வயிற்றுக்கு தீனியை போட்டுட்டு மறுபடியும் கண்டினியூ பண்ணிட்டோம். கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ள சேலம் ஏர்போர்ட் வந்த மாதிரி இருந்துச்சு. ஏர்போர்ட்ல போயாச்சு. நம்ம உள்ள போய் ஃபிளைட் ஏறிடுவாங்க. கீழே இருந்து எல்லாரும் பாய் அப்படி காட்டலாம் நினைச்சோம். ஆனால் அதுதான் இல்லை. என்ட்ரன்ஸுக்குள்ளே விட மாட்டேன்ட்டாங்க. சரி வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளியே நின்றுட்டே இருந்தோம். மாமா உள்ள போய் செக்இன் பண்ற வரைக்கும் இங்க நின்று பார்த்துட்டே இருந்தோம். அவரும் உள்ள இருந்து பாய் 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 பாய்னு காட்டிக்கிட்டே இருந்தாரு. இதுல ரொம்ப மிஸ் பண்ணது என் பையன் தான். ஃபர்ஸ்ட் டைம் அவன் மிஸ் பண்றதை பாக்குற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அவங்க அப்பா உள்ள போய் அவங்க நின்று பாக்குற வரைக்கும் அவன் அப்படி கண்ணஸ்லாம் பார்த்துட்டே இருந்தான். பட் என்ன பண்றது, ஒர்க்ல போய் தான் ஆகணும். சோகத்தெல்லாம் மனசுக்குள்ள மறைச்சிட்டு ஹாப்பியா சென்ட் ஆஃப் பண்ணிட்டு வரையிடம் கிளம்பிட்டோம்.